இன்னொன்னு அந்த பாஜகவுல தொடர்ந்து அந்த அடுத்த தலைவர் யாருங்கிற ஒரு ரேஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை, இன்னொரு பக்கம் கோவை எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், அப்புறம் இங்க நயினா நாகேந்திரன், பல முக்கிய தலைகளும் இப்ப போட்டி போட்டு மோதிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப மாநில தலைவராக இருக்கிறவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அடுத்து தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது இல்லையா? இதுல வந்து இவருக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த 3வது முறையா பிரதமர் மோடியினான ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ நேரில் சந்திச்சு அவர்கிட்ட பேசினதா ஒரு புகைப்படமோ அது தொடர்பான செய்திகளோ எதுவுமே வெளியாகல. இதனால வந்து மத்திய பாஜக மாநில பாஜக தலைவரை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே வருது. இவர்னாலதான் அதிமுக கூட்டணி வந்து கலந்துட்டு போனதுனால இவர் மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க. இவர் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அவர்கள் தரப்புல எந்த சிக்னலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த நேரத்துல தான் இப்ப சமீபத்துல கூட நம்ம ஒரு செய்தி வெளியானுச்சு. நடிகையும் பாஜகவினுடைய பொறுப்பாளருமான குஷ்புவுக்கும் பாஜக மாநில தலைவருக்கும் ஒரு சின்ன முட்டல் மோதல் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. 2 பேருக்கும் செட் ஆகல. இந்த பதவி பிரச்சனையில பதவி தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனா தரல. அதனால குஷ்பு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதை நீட்சியா தான் இப்ப கமலாலயத்துல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த கட்சியோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய BL சந்தோஷ் வந்து தலைமை தாங்கி இருக்காரு. அதுல வானதி, தமிழிசை, இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் எல்லாரும் கலந்துருக்காங்க. அப்பதான் அவர் வந்து சொல்றாரு, இது வந்து உங்க பர்சனல் சண்டையெல்லாம் கொண்டு போய் ரோட்டு கொண்டு வராதிங்க. எதுவா இருந்தாலும் டெல்லி பார்த்துக்கும். அலைன்ஸ் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதையும் டெல்லியே பார்த்துக்கும். உட்கட்சி விவகாரங்களை இது மட்டும் நீங்க பாருங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து இப்ப தலைவருக்கு தேர்தல் வரப்போகுது, அதனால நீங்க எதையுமே ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அளவுல நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, மற்ற எல்லாத்தையுமே தலைமை பார்த்துக்கும், டெல்லி தலைமை அப்படின்னு மேம்போக்கா சொல்லியிருக்காரு. இதற்கான வேறு சில காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா, இவர் தான் மாநில தலைவரா நீடிக்க போறாரு, இப்ப இருக்கிறவர் தான், அதைத்தான் அவர் சூசகமா சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறாரு. ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வகையிலும் வேறு சில தகவலும் சொல்லப்படுது. ஆனா தமிழக பாஜகவுக்கு ஆளுநர் தமிழிசையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. புதிய பெண் தலைவர் எதிர்நோக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்களோட முன்னணி தலைவர்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க பாத்துக்கிறேன் பார்க்க மாட்டீங்களே, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா BL சந்தோஷுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு. அவரு IPS இருக்கும்போது கர்நாடகத்தில் இருந்திருக்காரு. BL சந்தோஷும் கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான். அந்த ஒரு பின்னணி இருக்கிறதுனால தொடர்ந்து BL சந்தோஷ் வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அந்த ஒரு ஆதங்கத்தால தான் இங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள்லாம் வெளியில வந்து பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? வரக்கூடிய நாட்கள்ல தமிழக பாஜகவுக்கு யார் வரப்போறாங்க அப்படின்ற புதர் வந்து அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாம பாஜகக்குள்ளேயே பெருசா எழுந்திருக்கு. யாருமே வந்து ஒரு தலைவரை வந்து யாரும் சொல்லல, இவங்க தான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லல. வரக்கூடிய நாட்கள்ல யாரெல்லாம் நிக்க போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.